மனம் ஒரு குரங்குன்னு பெரியவங்க சொன்னது ஒரு விதத்துல கேட்டுதாங்க. நம்மால சாமி கும்பிடும்போது பாருங்க, தெய்வமே எல்லாரையும் காப்பாத்தப்பா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்ட அந்த மனுஷன், பக்கத்து வீட்டுக்கார கஷ்டப்படும்போது சொல்லுவாப்புல, கடவுள் அவன தண்டிக்கிறாரும்பான். 6 மாசம் கழிச்சு அந்த கஷ்டம் தனக்கு வரும்போது, தெய்வமே ஏன் இப்படி நல்லவங்களெல்லாம் சோதிக்கிறேன்? இது நியாயமா? தர்மமா? கெட்டவங்க இத்தன பேர் இருக்கும்போது, நல்லவங்களா ஏன் சோதிக்கிறேன்னு சொல்லும்போது, அந்த கடவுள் அவன் காதுல வந்து சொல்லுவாரு, "அடேய்! ஏன் தெரியுமா கெட்டவங்கள நான் சோதிக்கல? அவங்கள சோதிச்சேன்னா அவன் தண்ணி போட்டு வந்து என்ன கண்டுபிடி திட்டுறான்யா. அதனால தான் நல்லவங்கள சோதிக்கிறேன். நல்லவங்கள சோதிக்கிறதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா என் தலையெழுத்துன்ட்டு அமைதியா போயிருவான். வாழ்க்கையில 2 பேர்கிட்ட நம்ம பேசவே கூடாதுங்க. 1 முட்டாள்கிட்ட பேசக்கூடாது. 2வது நான் தான் அறிவாளின்னு நெனச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இவங்ககிட்ட பேசவே கூடாது. ஏன்னு கேட்டா, நம்ம கருத்துக்கள அவங்க 2 பேரும் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆப்பிள் கம்பெனியோட இயக்குனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன மாரி, எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது என்பது, எதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை விட மேலானது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.